ஓகே நர்ஸ் 3 நம்பர் பேஷண்டோட பிரெயின் எடுத்து வெளியே வச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் பிரெயினை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நாய்க்கு ஏதாவது தூக்கிட்டு போயிடாம நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே சரிங்க டாக்டர். A few moments later. பிரெயின் ஓகே இருக்கு. நர்ஸ் வேர் இஸ் த பேஷண்ட்? பேஷண்ட் எங்கம்மா? டாக்டர் அவர் ஓடிட்டார் டாக்டர். மூளை இங்க இருக்கு, பேஷண்ட் எங்கம்மா? அந்த மூளை இல்லாத ஆளு எங்க இருக்கா மச்சான்? Meanwhile. வணக்கம் நண்பர்களே. 184 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கேன். ஆனால் அந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணும்போது இல்லாத ஒரு ஆனந்தம் இப்போ இருக்குது எனக்கு. பேரின்பம். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போட்டு பொழக்க போகிற நபர் அப்படி. த ஒன் அண்ட் ஒன்லி டாக்டர், த ஒன் அண்ட் ஒன்லி தி தற்குறி. ஏன்னா அந்த பேர் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் முதல் தடவை. இல்ல புரியல. ஃபஸ்ட்டு நம்ம யூடியூபோட அல்காரிதத்தை பற்றி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்து அதை அதிகப்படியாக பார்த்தோம், கீழே கமெண்ட் பண்ணோம், லைக் பண்ணோம், அதில் நிறைய கான்வர்சேஷன்லாம் ரன் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோவை அதிகமாக பூஸ்ட் பண்ணோம், வியூஸ் வரும், வியூஸு காசாக மாறும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி மூல காரணமாக இருக்கிறது தி அமௌண்ட். காசு. அந்த காசுனால தான் இந்த தற்கொலைகள் போடுற ஆட்டமெல்லாம் இப்படி இருக்குது. கெட்ட வார்த்தையில் கழிவு ஊத்துறக்க கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. அதனால அந்த வீடியோ பூஸ்ட் தான் ஆகுமே தவிர அது அவங்கள பாதிக்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம நெகட்டிவ் கமெண்ட்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து யூடியூப் பார்த்துட்டு இது என்ன நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்குது, இது வேணாம், இந்த வீடியோவை நம்ம சஜஷனில் விட வேணாம் அப்படின்லாம் ஒருபோதும் பண்ணாது யூடியூப். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு கான்வர்சேஷன் பில்ட் ஆகுதா, ஓகே இந்த வீடியோவில் அதிகமான பேர் இருக்காங்க, அதிகமான நேரத்தை இந்த வீடியோவுக்கு செலவிடுறாங்க, அதனால நான் என்ன பண்ணுவேன், இதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணி விடுவேன், வியூஸுக்கு புஷ் பண்ணுவேன். ஓகே, இதுதான் ஒரு சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் யூடியூப் அல்காரிதம், ஷார்ட்ஸ் அல்காரிதம். இது எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் அதை பண்ணுறான், அந்த பொண்ணு இதை பண்ணுது, அதனால இந்த பொண்ணு இப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, அந்த பையன் அப்படி பண்ணுவான்னு நினச்சான்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு சூரியன் பிடிக்கணும் லைக் பண்ணுங்க, நிலா பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பானுங்க. பார்க்கும்போது யாரா அவனுக்கு லூசு போயிலுங்க அப்படி மாதிரி தான் தெரியும். பட் அதுக்கெல்லாம் மூல காரணமே இதுதான். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் லைக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் கிரியேட்டருக்கும் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும். அதனால் உங்கள் லைக்கையும் கமெண்ட்டையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம அதை பற்றி எதுவும் வர வேணாம். இதுதான் விஷயம், யூடியூப் அல்காரிதம். ஐயா ரீசெண்டாக இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தற்கொலை வந்துட்டு நிறைய சிக்கல்களில் மாட்டி நிறைய அண்ணல்கள் எங்கே படுது, அதை யூஸ் பண்ணி அது காசை பார்த்து நிற்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தம்பி, இந்த மாதிரி தற்கொலைகள் வந்தது இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய தற்கொலைகள் இப்படி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களையெல்லாம் போட்டு அடிக்காமல் இவரை மட்டும் போட்டு இப்படி அடிக்க காரணம் என்ன? எல்லா யூடியூபரும் தாறுமாறா. ஐயா சொன்னதை கேட்டிருப்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி சில பல தற்கொலைகள் இருந்திருக்கு இந்த லோகத்தில். காத்து கருப்பு கலை, அப்புறம் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு, அதுக்கப்புறமா அந்த கார்த்தி மாமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்குமே அது. ஓகே, ஹூக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம யூடியூப் அல்காரிதத்தை சொல்லிப்பேன். ஹூக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் ஹூக்கை போட்டால் தான் வீடியோ வியூஸ் போகும், ஓகேங்களா? ஹூக் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ அனாமத்தாக கிடக்கும். இப்போ நம்ம சேனலுக்கு ஹூக் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இல்லை அப்படின்றனால தான் 0 வியூஸ். எத்தனை 0 வியூஸ்? ஓகே, இப்போது இதில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஹூக்கில் 2 விதமான ஹூக் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் ஹூக், இன்னொன்று நெகட்டிவ் ஹூக். தம்ப்நெயிலில் வந்துட்டு இப்படி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஃப் வாசன் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, போலீஸ்காரன் அதை பண்ணா இதை பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த இடத்துல விபரீதமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் உள்ளே போயிட்டு என்னென்ன நடந்திருக்குன்னு பார்த்துட்டு இருப்போம்ல. அதே மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுது. இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் லைனாக வரேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கிளிக் பைட்டு, அந்த நெகட்டிவ் ஹூக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, இப்போது இது வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னா, இன்டர்வியூ ப்ராசஸில் போக ஆரம்பிக்குது. இப்போல்லாம் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு அதிகமாக வியூஸ் போகிறது தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம 4 பேர்த்துக்கு தெரியணுமே அப்படின்னு என்ன பண்ணணும், தெரிஞ்ச முகத்தை வச்சு வீடியோ எடுக்கணும். பெரிய நடிகர்கள்லாம் வருவாங்களா இங்கே, நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை. அதனால் என்ன பண்ணலாம், வளர்கிறதுக்குன்னே தவிச்சுக்கு இருக்க சில பல நல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய திறமையுள்ள மனிதர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் போட்டால் இவன் என்ன பண்ணுவான், பார்த்துட்டு ஓகே இட்ஸ் அ குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு தற்குறியை கூப்பிட்டு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அந்த தற்குறி ஏதாவது தற்குறித்தனமாக பண்ணும். அதை வச்சு நம்ம கீழே மக்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க கமெண்ட் வச்சு அதில் வியூஸ் போகும், அதில் காசு பார்த்துடலாம்.
அதில் பிரபலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூக்கள் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. இப்போ இல்லை, முதல்ல இருந்தே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குட்டிமா காத்து கருப்புக்கலை அவங்கள வச்சே வீடியோ எடுத்து நம்மளை இரிட்டேட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தே வாண்டடாக, இப்போ என்ன நான் உனக்கு சாகணும் அவ்வளோதானே, நானே சாகுறேன்ற மாதிரி நம்மக்கிட்ட இருந்தே வாண்டடாக கமெண்ட்டை பிடுங்கி அதில் காசு பார்த்து, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு காரணம் மணி. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். முன்னாடி கொடுத்த இன்டர்வியூக்கும் இப்போ கொடுக்குற இன்டர்வியூக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். முன்னாடி வந்துட்டு இவர் டாக்டர் சும்மா சாமி இந்த தர்பூசணி வந்துட்டு இப்படி சொல்லுச்சு, அதனால் இது வந்துட்டு இப்படி இஷ்யூ ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு யதார்த்தமாக ஒரு இன்டர்வியூவில் என்ன ஆயிருக்குன்னா, படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையில இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. அவர் வந்துட்டு படிக்கலை, படிப்பறிவு இல்லை, அவருக்கே இப்படி இருக்குது, நிறையா ப்ரெஷ் வேலையெல்லாம் பார்த்துருக்காரு, அவருக்கே இப்படி இருக்குது அப்படின்ற போல நான் வந்துட்டு படிச்சிருக்கேன், ஐ எம் டாக்டர் அப்படின்னு அதுவாக சொல்லிக்குது. அது என்ன உண்மையா என்னன்னு தெரில. நம்ம டாக்டர், எனக்கு ஜஸ்ட் 35 lakhs இருந்தால் தான் நான் வந்துட்டு நடிப்பேம்மா அப்படிங்குது. இது வந்துட்டு நிறைய பேருக்கு ட்ரிகர் ஆக்கி விட்டு அந்த வீடியோ நிறையா மீம்ஸ் கிரியேட்டர் கையிலையும் போயிட்டு நிறையா ஒரு வைரலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேவலப்பட்ட ஒரு வைரலாக இருக்குது அந்த ஒரு வீடியோ. தர்பூசணி என்னென்னலாம் கான்ட்ரவர்சியில் சிக்கியிருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளை தாக்கி பேசுகிறனால நமக்கு வந்துட்டு இப்படி ஒரு இது கிடைக்குது, சீப் பப்ளிசிட்டி கிடைக்குது. அதனால் இப்படிலாம் பேசி இப்படிலாம் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும்ப்பா, அது எப்படி ஆனால் என்ன அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த தற்கொலை இருந்திருக்கு போல். என்னென்ன மாதிரியான மோஸ்ட் ஃபேமஸ் சர்ச்சையெல்லாம் இப்போ கான்ட்ரவர்சி எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை சூரிய அண்ணாவை வந்துட்டு இப்படி தப்பாக பேசுனது, அது ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ஆகுதுன்னா, ஓகே இது நல்லா வியூஸ் போதே, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னடானா நிறைய நடிகர்களை தாக்கி பேசுறது அது மாதிரி வச்சுட்டு இருந்தவர் திடீர்னு பத்தலை போல காசு பத்தலை போல. அதனால் என்ன வாட்டர் மெலன் ஸ்டார் நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வியூஸ் போகுது, ஆனால் காசு பற்ற மாட்டேங்குது, மேலத்தில் இருந்து இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. நீங்கள் கரெக்டாக தான் தகுதித்தரமாக பண்ணுறீங்க, நாங்கள் கேட்குற கேள்விகள்லாம், பட் இருந்தாலும் வியூஸ் போக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? என்னம்மா இல்லைம்மா இது என்னம்மா பண்ணுறது? இப்போது நான் வந்துட்டுமா ஒரு ஐடியா ஒன்று இருக்குமா, இப்போ நிறையா இஷ்யூலாம் நடந்துக்கலாமா இந்த கேஸ்ட்டை வச்சு, அதனால் அப்படி ஒன்று பண்ணிடலாமா, ஆனால் பேமெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும்மா பேமெண்ட்டு, ஓகேங்களா? 2 பங்காக எடுத்துக்கிறீங்களா? 2 பங்கு இல்லைம்மா, 2 பங்கு ஆகாதம்மா, நம்ம வந்துட்டு ஒரு 3 பங்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்மா, ஏன்னா நான் பண்ணுறேன்லம்மா. ஓகே, அமௌண்ட்டு மட்டும் ப்ராப்பராக வந்துடணும்மா, ஓகேவாம்மா? சரி, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? இல்லைம்மா, நான் வந்து இன்டர்வியூவில் பண்ணுறேம்மா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் பேசிடுறேம்மா, பேசினதுக்கப்புறமா அதை நீங்கள் கட் பண்ணி வீடியோவில் போட்டுருங்கம்மா, தம்ப்நெயிலாம் வச்சிங்கன்னா நல்லா போகும்மா, முன்னாடி வச்சிங்கன்னா ஓகேவாம்மா? நீங்கள் அமௌண்ட்டு மட்டும் கரெக்டாக வந்துடணும்மா. ஓகே சார், அமௌண்ட்டு டீல். அப்படி என்னடா பண்ண போகிறாரு? ஏதோ பண்ணிட்டோம், நமக்கு வியூஸ் வருதா காசு வருதா அதுதான் இம்பார்ட்டன்ட், அதனால் அதை அப்படியே அவர் சொல்கிறதே பண்ணி விட்டு வியூஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேவா? இல்லைம்மா, இதை வச்சு நீங்கள் இன்னும் 4-5 வீடியோ போடலாமா, 4-5 வீடியோக்கு ஓடும், நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக பேசலாமா, பேசிட்டு அது ஒரு வீடியோவை போடுங்க, அதுவும் காசு வரும், அதில் இருந்து நீங்கள் 1% மட்டும் கொடுத்தா போதும்மா எனக்கு, ஏன்னா நீங்கள் தானே இருக்கீங்க, நான் ஃபேஸ் காட்ட மாட்டேன்லம்மா, அதனால் ஓகேவாம்மா? இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு என்னோட இமேஜினேஷன். இப்படி நடந்திருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இது நடந்தது நீங்களே பாருங்கள். ஜிபி முத்து அவர்களை பற்றி பேச அவர் பேசியிருக்காருல, லோகேஷ்ட்டு அவங்களெல்லாம் போய் நான் இப்படி தான் நம்ம ஜிபி முத்து அவர்களை பற்றி பேசும்போது அவர் அந்த கேஸ்ட் இந்த கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் கேஸ்ட் ப்ராப்ளம்லாம் ரொம்ப பீக்கில் போயிட்டு இருந்தது. அவங்க வெட்டிட்டாங்க, இவங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள்லாம் வந்த ஆரம்பிச்சது. அதனால் அதை வச்சு ஏதாவது பண்ணோமே, எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இது வரைக்கும் வந்த தற்கொலைகளை மிஞ்சுற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை அன்னைக்கு நம்ம கண்கூட பார்த்துருப்போம். நிறையா நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் வியூஸுக்காகவும் வியூஸ்னால் வர்ற காசுக்காகவும் ஆசைப்பட்டு சில இன்டர்வியூக்கெல்லாம் அப்படி நடக்குது. அதில் வர்ற பர்சன்டேஜ், அதில் வர்ற பங்குக்காக, அதில் வர்ற கமிஷனுக்காக இந்த தற்கொலை இப்படி நடக்குது. சரி, என்ன கன்றாவின்னு தெரில. இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு கீழே போட்டு கமெண்ட் போட்டு அந்த வீடியோவை பூட்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு தனியாக மீம் போட்டு அந்த மீமுக்கு காசு பார்த்து அந்த மீமுக்கு வியூஸ் எடுத்து அந்த வியூஸ் நிறையா வருது, அதனால் இதை ரிலேட்டடாக போடுமேன்னு சொல்லிட்டு அதை வச்சு நிறையா மீம்ஸ் பண்ணி அந்த தர்பூசணி வளர்த்து விட்டுட்டு அதை அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கழிவு ஊற்றினா இன்னும் அது வளரத்தான் போகுது. பொட்டன்ஷியலை தாண்டி இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்போ என்ன தான் பண்ணுறது? இப்படி நடந்துருச்சு, என்ன பண்ணலாம்?
அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு முதல்ல ப்ராங்க் வீடியோஸ் எல்லாம் அதிகமாக பார்ப்பேன். அதாவது இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, என்னை போல் ஒருவன் பீக்கில் போயிட்டு இருந்துச்சு. நான் முன்னாடி உட்காந்து ப்ராங்க் வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறமா ப்ராங்க் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, அது ஒரு ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு அழகான பிள்ளையை சூஸ் பண்ணுறானுங்க. சூஸ் பண்ணி ஓகே இந்த அழகான பிள்ளை இப்படி வச்சா இப்படி போகும், வியூஸ் போகும், அதனால் நீ இப்படி இருமா, நாங்கள் வந்துட்டு இப்படி பண்ணுறோம், நீ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பேசு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரிப்டை கையில் கொடுத்து நல்லா நடிக்கிறோம்னா தூக்கிட்டு வேற ஆளை போட்டு ப்ராங்க் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இது மாதிரி நிறையா வந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடுச்சு. இப்படின்னா சின்ன வயசில் WWE பார்த்து உண்மை நம்பிட்டு அதுக்கப்புறம் அந்த பொய்யும் தெரிஞ்ச போது நீயும்மா கோபால் அப்படிங்கிறமே அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு என்ன ஆளாக்கி விட்டுருச்சு. ட்ரஸ்ட் இஷ்யூ நிறையா கொண்டு வந்துச்சு. ஒரு வீடியோ பார்த்தாலும் இது உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமா, இவனுக்கு இப்படி பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராங்க் யாரையோ பண்ணும்போதே நமக்கு இரிட்டேட் ஆகுது. ஆனால் இந்த ப்ராங்க்கு தி பிக்கஸ்ட் ப்ராங்க்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் அந்த ஒரு சேனலும் இவரும் சேர்ந்துக்கிட்டு பார்க்குற வியூவர்ஸை பண்ணும்போது ஜஸ்ட் இரிட்டேட்டிங் மொமெண்ட். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறனால யூடியூபர் அப்படின்ற ஒரு பேர் வருது. வியூஸ் போதோ இல்லையோ யூடியூப்பில் வீடியோ போடுறல, அப்போ நான் ஒரு யூடியூபர் தான். அதனால் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, போய் யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன். வீடியோ பார்க்கும்போது நான் யார்? வியூவர்ஸை ப்ராங்க் பண்ணும்போது அந்த இரிட்டேட் இருக்குமா இருக்காதா? அது ப்ராங்க் பண்ணி நம்மையே ஏமாற்றி நம்மகிட்ட இருந்து கமெண்ட்டை வர வச்சு அது பெரிய ஆள் ஆகுது அப்படின்றப்போ என்னால் சத்தியமாக அதை ஏற்றுக்க முடியல. அதனால தான் நான் இவ்வளவு நேரம் குலைச்சிக்கிட்டு இருக்கேன். இது யாருக்காவது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே விட்டு பேசினாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஓகே இது நடக்குது, இப்படி ஒரு ப்ராங்க் நடக்குது, உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சந்தேகமாக இருந்திருக்கும். நான் சொல்கிறேன் அது வந்து பொய். இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதை தாண்டி இது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக வருது. என்னென்னா ஸ்டார்டிங்கில் வியூஸ் கம்மியாக போன அந்த ரிலேட்டட் இன்டர்வியூக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் கேமரா உடச்சிட்டு ஓடிட்டாரு, இவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அந்த கேஷை பற்றி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரொட்டேட் ஆகி கீழே வியூஸ் பார்த்தா 7 லட்சம் வியூஸ், 1 மில்லியன் வியூஸ் அப்படி போயிருக்கு. இது என்ன வகையான ஒரு இதுன்னே எனக்கு தெரியலை. நல்ல யூடியூப் சேனல்ஸ், நல்ல க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த காத்தாடி கிளப்பு, மல்லேஷ், அப்புறம் இப்போ வட சென்னை, அடுத்த தமிழில் டப் பண்ணி கஷ்டப்பட்டு திங்க் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கல. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் அந்த சேனலில் பார்த்தோன்னா அண்டர் ரேட்டாக போயிருக்கும். ஏன்னா நம்ம பார்க்குற அந்த டயத்தை தான் இங்கே பார்த்து வேஸ்ட் பண்ணுறோமே. இங்கே கமெண்ட் போடுறதுலையும் இந்த திட்டுறதுலையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நம்ம நல்ல கமெண்ட் போடுறது? இப்போது இந்த ஒரு சேனலில் நல்ல ஒரு சேனல் வச்சுக்கோங்க, இந்த சேனலில் வீடியோ போட்டால் அதுக்கு நம்ம கமெண்ட்டை போடுறதை தவிர்த்து, அதுக்கு நம்ம கமெண்ட் போடுறதை விட நம்ம டோபமைன் எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது கன்றாவே ஒன்று பண்ணுதில்ல சம்மந்தமே இல்லாமல், அதை வந்து கழுவி ஊற்றி அதுக்கு கமெண்ட் படிக்கிற நேரத்தில் தான் போகும். அந்த கமெண்ட் படிக்கிற நேரத்தில் கூட வீடியோஸில் அவ்வளோ நேரம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் அந்த வீடியோ புஷ் தான் பண்ணும். இதனால் அந்த தற்குறிக்கு நம்ம போய் தற்குறின்னு திட்டினா கூட அதுக்கு வந்துட்டு புரிய போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு தேவை டப்பே, அதுக்கு தேவை காசு. அதுக்கு என்ன வேணால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வைரல் ஆகும் சார், உங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும், அமௌண்ட்டும் கிடைக்கும் சார். என்னம்மா பண்ணணும்? பண்ணுறோமா. ஏன்னா நம்ம நடிப்பு அரக்கம் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே பண்ணிடலாமா சார். அந்த பையன் வந்துட்டு இப்போ தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டுருக்கான். நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சார். ஓகே, பண்ணிடலாம். நான் பேமெண்ட் மட்டும் கரெக்டாக வந்துடணுமா? ஓகேவாம்மா? வைரல் ஆகும்லம்மா, எல்லோரும் பார்ப்பாங்கல்லம்மா? ஓகே. கமெண்ட் அதெல்லாம் முக்கியம் இல்லைம்மா, வியூஸ் போகும்ல, நம்ம ஃபேஸ் எல்லாத்துக்கும் தெரியலம்மா. ஓகேம்மா, ஓகே. நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒன்றுமா. ஓகே, இந்த மாதிரி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அதுக்கான வீடியோ போட்டிருப்பேன். டெக் பாஸை விட்டு இதை துரத்திட்டாங்க, அதனால் டெக் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஆரம்பித்து அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இங்கே ஒரு வீடியோ போட்டுச்சு, அதனால் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கார்ப்பரேட் வந்து ஒருத்தனை எதிர்த்தது அப்படின்னா நம்ம தான் ஒரு சின்ன மீமாவது போட்டுருவோமே. அதனால் இவருக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு இங்கிட்டு ஒரு வீடியோ வருது டெக் பாஸ்லேருந்து. அவர் வந்துட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல, அவர் தான் PS5 தூக்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வருது. அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு ரீல்ஸ் ரியாக்ஷன் வருது. என்ன டெக் பாஸ் பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்திட்டு இருக்கிறாரு ஷார்ட்ஸில் கத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 1 வீக் கழிச்சு ஒரு வீடியோ வருது. என்னடா இது, ஒரு ரயில் வண்டி மாதிரி போடணும், இவனை பற்றி அவன் அப்படிங்கிறான், இவனை பற்றி இவன் இப்படிங்கிறான், ஒரு ரயில் வண்டி மாதிரி போய்கிட்டு இருக்கேடா, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியாமல் அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது ஒரு 1 மில்லியன், அது ஒரு 1 மில்லியன், இது ஒரு 1 மில்லியன், அது ஒரு 1 மில்லியன், மாற்றி வியூஸ் எடுத்து 2 மில்லியன் 3 மில்லியன்லாம் போயிருக்கு. சாரி,
என்ன கன்றாவே சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் வியூஸ் பார்க்குறீங்க, வியூஸ் எடுக்கிறீங்க, ஓகே, அதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போங்க. எதுக்கு ஒருத்தனை ஏமாற்றி பார்க்குற எங்களை ஏமாற்றி இப்படி நடக்குது நம்ப வச்சு நீங்கள் எடுக்கணும்? எனக்கு புரியலை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் கொடுமை என்னென்னா, வளர்ந்து வர்ற சங்கதிகளும் இதை பார்த்து ஓகே நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இடத்துல இருப்போம், இது மாதிரி கிறுக்குத்தனமெல்லாம் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் அப்படி தான்ப்பா இருந்தேன் கிறுக்குத்தனமா அது மாதிரி சொல்லிட்டு போயிடுவானுங்க. அவனுங்களும் வளர்ந்துருவான், இவனுங்களும் வளர்ந்துருவான். இடையில கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க நம்ம அதை பற்றி மீம் போட்டவனும் பெரிய ஆள் ஆயிடுவான் காசு பார்த்து, அதை பற்றி அந்த தற்கொலையும் பெரிய ஆள் ஆயிரும். இடையில கமெண்ட் பண்ணி டிஸ்லைக் பண்ணி திட்டிகிட்டு இருந்த நம்ம திங்க் அபவுட் இட். சுய சிந்தனையே இல்லாமல் ஜஸ்ட் வியூஸ்க்காக காசு பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாவது. இதுக்கு நம்ம இறுதியாக என்ன பண்ணலாம்? இது மாதிரி தற்கொலைகள் வராமல் தடுக்கணும்னா என்ன வகையான ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சா நம்மளோட சோசியல் மீடியாவுக்கும் நம்மளோட இதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும்? நம்மளோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதை பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி இரிட்டேட் மண்டைக்குள்ளே குத்துற மாதிரியே இருக்கும், இருந்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். காரணம் என்னென்னா, கீழே வேணால் கழுவி ஊற்றிருப்பாங்க, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ணலாம்? இறுதியாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நம்ம விட்டுறணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னம்மா கண்டுக்கவே மாட்டீங்கம்மா? தெரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி தற்கொலைகள் கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்களால் சும்மாலாம் கமெண்ட் பண்ணி அல்லல் போட முடியாது. அதனால் நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ, நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஓகே, நீ பாட்டு கத்தினே கடை. என்னம்மா இப்படி தான் நாங்கள் எப்படிம்மா அப்புறம் உருப்படுறது? இப்படி இருந்தால் எங்களுக்கு எப்படின்னா வியூஸ் வரும், காசு வரும். அதனால் நாங்கள் என்னம்மா திறமையை காட்டணும் போலியாம்மா? திறமை காட்டுறதெல்லாம் என்னம்மா அது? நான் போயிட்டு அந்த மடக்கு இழு அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவேனேம்மா. அதில் கொஞ்சம் காசு தான் வருதுன்னு, அதிகமான காசு வருதுன்னு இதுக்கு வந்தால் நீங்கள் என்னம்மா கண்டுக்க மாட்டீங்க? ஜஸ்ட் எண்ட் தி கான்வர்சேஷன். ஓகே, இதை கண்டுக்காமல் விட்டனாலே இதுவும் வராது. இதை பற்றின மீம் வருதுன்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணாலும் அது இன்னும் அதிகமாக தான் மீம் போட போகுது. அதனால் இதை பற்றி கண்டுக்காமல் விட்டாலும் நமக்கு நல்லது. கண்டுக்காமல் அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிடுமே, அதுவே ஒரு வாரத்தில் அவ்வளோதான். இது நமக்கு வேலைக்கு ஆகாத போல், நம்ம அந்த வேலையை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்த வேலையை பார்க்க போயிடலாம். அப்படி இல்லாட்டி திறமையை காமிச்சு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூபுளான கான்டென்ட் யூடியூப்பில் வரும். இன்டர்வியூ எடுக்கிறவங்க, அந்த இன்டர்வியூ எடுக்கிறானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களும் ஒரு 3-4 வியூஸ் 0 வியூஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ போடுவானா அதை பற்றின கண்டென்ட் எடுத்து, ஓகே இது மாதிரி போட்டால் எல்லோரும் தெளிவாயிட்டாங்க போல், இது மாதிரி போட்டால் நம்ம வியூஸ் போக மாட்டேங்குது, அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம வேறு ஏதாவது டேலண்டட் பர்சனை கூப்பிட்டு வீடியோ எடுப்பலாம், டேலண்ட்ஸ் பர்சனை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடும். ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் நடக்கும். அதை பற்றி நிறைய பேர் கெயின் பண்ணிப்பாங்க. இது மாதிரி தற்கொலைகள் பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க மக்களை. ஓகே, நானும் பார்க்காம இருக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பாசிட்டிவோட நெகட்டிவ் ஊக்கு தான் நம்மளை போட்டு இருக்குதே. ஓகே, இதுதான் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல ப்ராங்க் பண்ணப்படுறது யாருன்னா நம்ம. இந்த ஒரு காரணம் தான் நான் இவ்வளோ நேரம் முக்கி பேசுகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. நம்ம பண்ணுற கோபம், நம்ம பண்ணுற கமெண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு காசாக மாறிட்டு இருக்கு. அந்த காசுனால தான் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நம்ம பற்றி பேச அவன் வந்துட்டு ஹை பீக்கில் தான் ஹை பீக்கில் தான் அந்த தர்பூசணி போகுமே தவிர்த்து அது ஒழிய முடியாது. ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்த்த கான்வர்சேஷன், இது வரைக்கும் அவர் பேசின விதத்தை பார்த்தா அந்த சூடு, வெக்கம், ரோசம், இந்த ஒரு இந்த தன்மை, குற்ற மனப்பான்மை எதுவுமே இல்லை போல். ஜஸ்ட்டு ஓகே ஃபைன், உடச்சிருவோம், அதை தூக்கி போட்டு உடச்சி முடிச்சு இதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்க வேணாம். அதனால் அதை கண்டுக்காமல் விட்டிங்கனால அது அப்படியே போயிடும். ஓகே ஃபைன், நம்ம லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10 வியூ போனாலே பெரிய விஷயந்தான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சேனல் வந்துட்டு அல்லோலப்பட்டுட்டு கிடக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனில். வருத்தமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, சிச்சுனே சொல்ல வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற கமெண்ட், நீங்கள் போடுற லைக் வந்துட்டு யூடியூபரான எங்களுக்கு போடுற பிச்சை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதிலேருந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் முக்கி க்ரியேட்டிவாக யோசித்து என்ன கண்டென்ட் போட்டாலும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறீங்க. இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்த்துட்டு என்னப்பா வீடியோ போட்டிருக்காங்க ஸ்கிப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஒரு கமெண்ட் இல்லை, ஒரு லைக் இல்லை அப்படின்னா யூடியூப் வந்துட்டு பார்த்துட்டு இவன் கரெக்டாக தானே பண்ணுறான், இவனுக்கு ஏன் வியூஸ் போகல, அதனால் இவனுக்கு புஷ் பண்ணி விடுவான். அப்படிலாம் பண்ணாது. வியூவர்ஸை பொறுத்து தான் வியூஸ் போகுமே தவிர்த்து கிரியேட் கண்டென்ட் போடுறவனை பற்றி கிடையாது. அதனால் உங்கள் கமெண்ட் அண்ட் லைக் இது வந்துட்டு ஒரு ஓட் மாதிரி ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. அதை யூஸ்ஃபுல்லான பர்சனுக்கு போடுங்க. உங்களோட டயத்தை வந்துட்டு உங்களோட வளர்ச்சிக்காக செலவழிங்க. ஒரு வேளை மைண்ட் ரிலாக்ஸாக யூடியூப் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குறவங்களுக்கு, அதாவது ஒரு கவிதை ஒன்று இருக்கும், என்னென்னா, நீ மீனாக மாறி வலையில் சிக்கணும் அப்படின்னா பொழுதுபோக்குக்காக மீன் பிடிக்கிறவன் கையில் சிக்காத,
ஒரு பொழப்புக்காக மீன் பிடிக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க கையில் சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூபுளான கவிதை இருக்குது. இதை பற்றி புரிஞ்சாலே இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கவரப் ஆகும்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் ஒரு கான்டெக்ட்டில் மீட் பண்ணலாம். இது ரொம்ப லாங்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.